ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி நான் செய்து காட்ட போகிறது சிக்கன் கிரேவியும் அதோட வெஜ் பிரியாணி தாங்க செய்து காட்ட போகிறேன். இது லஞ்சுக்கு செய்திருக்கேங்க. இதை நான் எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல குக்கர் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருங்க. அதோட எண்ணெய் சேர்த்துக்கங்க. 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் நல்லா பொரியணுங்க, கிராம்பும் பொரியணும். இதோட உங்களுக்கு சோம்பு வாடை பிடிக்கும் அப்படின்னா சோம்பும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கோங்க, பெரிய வெங்காயம். இது நல்லா ப்ரௌன் ஆகணுங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. இதோட பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பூண்டு அரைச்சி வச்சதை சேர்த்துக்கரலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இலை பொடியை நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க. தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அதையும் நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா இதோட சேர்த்துருங்க. இப்போ தயிர் சேர்த்துக்கோங்க. எல்லா இடமும் படுற மாதிரி கலக்கி விடுங்க. பட்டாணி, பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவரு இதை போட்டுக்கோங்க. ரொம்ப பொடியாக நறுக்கக்கூடாதுங்க, சீக்கிரம் குழஞ்சிரும். அதனால் மீடியமாக நறுக்கி போட்டுடலாம். நல்லா கலக்கி விடுங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. நான் பாதி உப்பு தான் போட்டிருக்கேன், ஏன்னா நான் செய்கிற சைட் டிஷ்லேயும் உப்பு சேர்த்துருப்பேன். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கேங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. அந்த 2 டம்ளருக்கு தேங்காய் பாலாக சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் அரிசியை ஊற வச்சுருந்தேன், அதை எடுத்து இதோட சேர்த்துக்கிட்டேன். இதையும் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. ஒரே இடமா அரிசி இருக்கும், அதனால் எல்லா பக்கமும் நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், அரிசியும் தண்ணி காயெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை மூடி வச்சுட்டு ஒரு விசில் வந்தோடனே இறக்கிடலாம். சிம்மிலேயே வைங்க. ரொம்ப நேரம் ஆனாலும் ஆஃப் பண்ணிடுங்க. விசில் வரலைனாலும் பரவாயில்ல, குக்கரை ஆஃப் பண்ணிடுங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு. இப்போ நம்ம சிக்கன் செய்யலாங்க, கிரேவி. அதுக்கு மண் சட்டியை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் போல் சோம்பு போட்டுக்கிட்டேங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க.
கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. இதோட தக்காளியும் சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், உங்கள்கிட்ட காஷ்மீர் பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இஞ்சி வெள்ளைப்பூண்டு அதையும் அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கிளறி விடுங்க. இதோட சிக்கனும் சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா ஒன்று வர கலக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வெஜ்ஜு பிரியாணியை பார்க்கலாம் வாங்க. விசில் எடுத்துருங்க. எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்க்க போகிறேங்க. எல்லா இடமும் படுற மாதிரி நெய் சேருங்க. போட்டு நல்லா அடியிலேருந்து கிண்டணுங்க. நல்லா சூப்பராக வாசனையாக இருக்குங்க. இப்போ இது இருக்கட்டும், நம்ம சிக்கனை பார்த்துடலாம். பாருங்கள், சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி தேங்காய், முந்திரி, சோம்பு அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சுங்க. வெஜ்ஜு பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.